உங்களுக்கு லோட்டஸ் வரைய தெரியலையா? அப்போது இதுதான் ஈஸியான மெத்தட். ஒன்லி 3 கலர்ஸ் வச்சு நம்ம எப்படி இந்த ஃப்ளவர் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம், லோட்டஸ் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஃபேப்ரிக் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரிம்சன் ரெட் வச்சு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலே மட்டும் நான் ஷேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மேலே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த கிளாத் வந்து டார்க் கலர் அப்படின்னால உங்களுக்கு வந்து இந்த ரெட் வந்து சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் வந்து எடுக்க சொல்ல வந்து ஒயிட் கலர் கிளாத் எடுத்து நீங்கள் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே மட்டும் டாப்பில் மட்டும் கிரிம்சன் ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது கூட வந்து லைட்டாக வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு பிங்கிஷ் கலரில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் கீழே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த கிளாத்துக்கு அந்த கலர் வந்து சரியாக தெரியல. இதே நீங்கள் ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒயிட் கலர் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் போட்டு காட்டுறேன், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைட் பிங்க்கை வச்சு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மேலே டார்க்காக தெரியும், கீழே வந்து உங்களுக்கு லைட் கலர்ஸில் தெரியும். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிங்க் கலர் வேணும் அப்படின்னா அந்த பிங்க் கலர் மட்டும் விட்டுடலாம். இல்லை எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து அங்கங்கே ஒயிட் தெரியணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒயிட் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரும் கீழே வந்து லைட் எல்லோவும் அது கீழே வந்து ஒயிட் மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும். இப்போ நான் வந்து ஒயிட் போட்டுட்டு மேலே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து உங்களுக்கு வந்து லைட் ரோஸ் வரும், அதுக்கப்புறம் சென்டரில் வந்து லைட் பிங்க் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒயிட் ஷேட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷேடிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் கலர் கிளாத்தை பண்ண சொல்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஷேடிங் மட்டும் கரெக்டாக தெரியும். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் திருப்பி மறுபடியும் வந்து இந்த கிரிம்சன் ரெட்டை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஒன்றுனா அப்படியே சேர்த்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி நான் கொண்டு வரேன். நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரெட் கொடுத்தும் பண்ணலாம். நான் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே லைட்டாக ஒயிட் தெரியுது, மேலே வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது, சென்டரில் வந்து ஒரு மாதிரி லைட் பிங்காக தெரியுது. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான கலர்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே டார்க்காக கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ நான் கீழே மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக டார்க்காக இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் நான் கீழே வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு, பட் நீங்கள் வந்து நேரில் பார்க்க சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒயிட் கிளாத்தில் வந்து பண்ண சொல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் லீஃபுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேரெக்டாகவே நான் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் க்ரீன் கலர் அப்ளை பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி எனக்கு டார்க்காக வேணும். ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் இன்னுமே வந்து இந்த ரவுண்டு ப்ரஷில் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன ப்ரஷில் பண்ணால் எனக்கு இப்படி இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரவுண்டு ப்ரஷ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த ஒயிட் சில்வர் அந்த 3D லைனர் இருக்குல்ல அதை வச்சு நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபேன்சியான வந்து சாரீக்கெலாம் போட சொல்ல உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஆர்கன்ஸா அப்புறம் இந்த காட்டன் சாரீலெலாம் போட சொல்ல உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக லுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கிறேன். அவுட்லைன் பாருங்கள் எங்கேயுமே பிரேக் இல்லாமல் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இது காஞ்ச அப்புறம் இன்னுமே நல்லாயிருக்கும். கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்கள் கேமரானால உங்களுக்கு அது சரியாக தெரியல, பட் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நேரில் பார்க்க சொல்ல. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்.